ஹலோ கைஸ், வெல்கம் டு பைக் அண்ட் பீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜென்ரேஷன் 3 KTM 390 டியூக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேடிஎம்மோட ஆரஞ்சு மிஷின்ஸை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பைக் தான் கேடிஎம்மோட எல்லா பைக்ஸுமே. கேடிஎம் பார்த்தீங்கன்னா 2012 இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது கேடிஎம்மோட டியூக் 200. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருந்துச்சு. ஆல்சோ CBRல வந்து 150 or 250 இருந்துச்சு. ஸோ 2012 வந்து டியூக் 200 லான்ச் ஆகுது அண்ட் அது செம்ம ஹிட் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ். 2013 பார்த்தீங்கன்னா 390 டியூக் ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகுது இந்தியாவில். இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டியூக் 390 நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு பைக்காக தான் இருக்குது. ஏன்னா அதோட ராவான பெர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவான பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 செகண்ட் ஜென் வந்து லான்ச் ஆகுது. கம்ப்ளீட்டாக டிசைன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு நியூ லுக்கில் செம ஷார்ப்பாக ஸ்போர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 3க்கான டியூக் 390 வந்து லான்ச் ஆகிருக்கு. வண்டியை கம்ப்ளீட்டாக புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் மட்டும் இல்லாமல் இன்ஜினும் அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ அது என்னலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைக்கோட லுக்கை பார்த்துடலாம். லுக் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அந்த ஸ்லிம்மான ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இப்போது இந்த Gen 3 டியூக் 390 செம சூப்பராக இருக்குது. வண்டி வந்து ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்குது. ஸோ முன்னாடி இந்த 390 பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக, ரொம்ப காம்பேக்டான சைஸில் இருக்கும். அண்ட் இப்போ இந்த 390 பார்த்திங்கன்னா ரொம்ப ஒய்டாக இருக்குது. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பர் டியூக் கார்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி சூப்பர் டியூக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது சூப்பர் டியூக் காரோட. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 எல்இடிஸ் வருது. 2 வந்து லோ பீம்க்கும் 2 ஹை பீம்க்கும். சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் வருது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் கேடிஎம்மோட ஸ்டைலிங்கில் அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 43 mm அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 inch அலாய்ஸோட. ப்ரீவியஸ் ஜென்னை விட இப்போ இருக்கிறதுல அலாய் வீல்ஸோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பைக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. அந்த யூனிக்கான ஹெட்லைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஒரு நியூ ட்ரெலிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் அலுமினியம் சப் ஃப்ரேம்ஸோட. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூல் டேங்க் செம பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஃபியூல் டேங்க்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற டிசைன் செமையாக இருக்குது. அதுதான் வந்து பைக்கை ரொம்ப பெரிய பைக் ஃபீல் கொடுக்க வைக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் மோனோசாக் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ரீபவுண்ட் அண்டு ப்ரீலோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாகவே இருக்குது. ரொம்ப சின்னதாலாம் இல்லை. ஆல்சோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இந்த பைக்கில் வருது. சீட் வந்து கேடிஎம்ல ஆக்சசரிஸாக கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி மாட்டிங்கன்னா 820 mm சீட் ஹைட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ஒரு டால் ரைடராக இருந்தீங்கன்னா அதை வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டும் ஓரளவு பெருசாக தான் இருக்குது. ரேரில் பார்த்தீங்கன்னா பில்லியன் கிராப் ரேல் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் வந்து ரைடர் சீட் அளவு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் கம்பேர் பண்ணும்போது பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏபிஎஸோட. ஸோ இந்த பைக் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது. இப்போ நம்ம பைக்கோட ரியர் லுக் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்லைட் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்டோட டிசைன் வந்து ப்ரீவியஸ் ஜென்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட டெய்லைட் வந்து இதை விட எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த டியூக் 390 பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லையும் சூப்பராக இருக்குது. பட் ரியர் வியூவில் மட்டும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரியர் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான லுக் இருக்கும். இதில் அந்த லுக் இல்லை, அது மட்டும் மிஸ் ஆகுது. இந்த பைக்கில் ரியரில் வந்து டயர் ஹக்கர்ஸ் கொடுக்கல. ஸோ ரியர் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 150/60 17 inches வீலோட. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் பார்க்கலாம். இதில் வந்து அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 183 mm. ஸோ ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையோ இல்லை ஒரு பேட்சியான ரோட்லேயோ கீழே வந்து ஸ்க்ரேப் ஆகாது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்.
ஸோ இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 காலுமே வந்து தரையில் வந்து ஃப்ளாட்டாக வைக்க முடியுது. ப்ரீவியஸ் ஜெனில் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கம்மியாக கொடுத்தது ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸு ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ். ஸோ இது வந்து இந்த பைக்கோட ப்ராக்டிகாலிட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டராகுது. எப்பவும் போல் கேடிஎம்மோட பைக்கு ரொம்பவே லைட் வெயிட்டு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கோ பேக்கில் மூவ் பண்ணுறதுக்கோ அந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இந்த சீட் ஹைட்டும் கம்மியாக இருக்கிறதுனால இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ இன்ஜின், 400cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல் DOHC ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். இதோட பவர் பார்த்திங்கன்னா 46 PS at 8500 RPM அண்ட் 39 Nm டார்க் வந்து 6500 RPMல வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ இன்ஜின் சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 373cc, பவர் பார்த்திங்கன்னா 43 bhp அண்ட் 37 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 horsepower இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 Nm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஜென் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்விட்சஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ரெயின், ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. லைக் டியூவல் சேனல் ABS வருது, கார்னரிங் ABS வருது, MTC அதாவது மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் லான்ச் கண்ட்ரோல் வருது. நீங்கள் வந்து ட்ராக் மோடில் இருக்கும்போது லான்ச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ABSயில் பார்த்திங்கன்னா சூப்பர் மோட்டோ மோட்னு ஒன்று வருது. KTMல எப்போவுமே கொடுக்குற மாதிரி ரியர் வீல் வந்து ABS ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து ட்ரிஃப்ட் பண்ணுறவங்க அண்டு ட்ராக்கில் ஓட்டுறவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும். பைக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, ஸ்பீட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்கள் மொபைலை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 390யோட TFT டிஸ்பிளே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை வச்சு டாகிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட டிசைன், ஸ்பெக் அண்ட் ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கை ஒரு ஷார்ட் ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்னோட கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வைப்ரேஷன்ஸே இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக் அண்ட் அதில் இவ்வளோ பவர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கனால கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ரைட் பை ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரோட்டலுக்கு. நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டியூக்லலாம் ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ நம்ம த்ரோட்டல் ஓப்பன் பண்ணோன்னா பின்னாடி தள்ளும் அண்ட் த்ரோட்டல் கம்மி பண்ணும்போது திரும்பி வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுவோம். அது ஒரு ஜெர்க்கினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த பைக்கில் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப லீனியராக இருக்குது த்ரோட்டல். பவர் டெலிவரி கூட பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான பவர் டெலிவரி இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக லீனியரான பவர் டெலிவரி. அதுக்காக இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ டியூக் 390. ஆஸ் யூஷுவல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஜென்ரேஷன் 1ல் அந்த ராவான பெர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணவங்களுக்கு மேபி இதில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். பட் இதோட ப்ராக்டிகாலிட்டி இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த த்ரோட்டல் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஸோ இதில் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளச்சை யூஸ் பண்ணாமல் அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியும். பட் லோவர் RPMஸில் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹையர் RPMல தான் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரைடிங் எர்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு அப்ரைட் ஹேண்டில் பாருங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 390 சூஸ் பண்ணலாம். ஆல்சோ ஒரு நல்ல ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஹைவேல போகும்போது ஒரு 100+ க்ரூசிங்கில் வந்து கண்டிப்பாக போகலாம். ஏன் ஒரு 120 to 140 அந்த க்ரூசிங் ஸ்பீடில் போனீங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் 390யோட பிரேக்கிங் பவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பைக்கு ஹேண்டில் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் KTMோட பைக்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படியோ அதேமாதிரி ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஹைவே போகிறதா இருந்தாலும் சரி, ஹைவேல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் கார்னர்லலாம் வந்து நீங்கள் வந்து ரியலாக செம ஃபன் பண்ணலாம். ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக போயிடும். இந்த KTM பைக்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து புஷ் பண்ண வைக்குங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். சின்ன கேப்பில் கூட பூந்து போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை புஷ் பண்ண சொல்லும். அதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடரால் அதை என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நியூ ரைடருக்கு அதுவே வந்து ஒரு ப்ராப்ளமாக மாறலாம். ஸோ ஸ்டில் இட்ஸ் எ 390. அது ஒரு பீஸ்ட். அது வந்து கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ் பைக் கிடையாது. நீங்கள் ஒரு R15 MTயோ
ஈவன் வந்து ஒரு டியூக் 250யோ ஃபஸ்ட்டு பைக்கை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா வளர்த்துட்டு உங்களோட ரைடிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் இன்டு 390. ஸோ வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். என்னோடய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரீவியஸ் ஜென்னை விட ஃபஸ்ட்டு ஜென்னை விட இதோட லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் வந்து இன்ஜின், இதில் வந்து அந்த அக்ரெசிவான பவர் டெலிவரி இல்லைன்னாலும் இன்ஜின் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. ஆல்சோ லீனியரான பவர் டெலிவரி. ஸோ இந்த பைக்கோட பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் இதோட சீட் ஹைட் இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபியூச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடிங், வேறு லெவல். ஒரு நல்ல ரைட் கம்ஃபோர்ட் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த பைக்கை வந்து லாங் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு ட்ராக் பர்சனாக இருக்கீங்கன்னா ட்ராக்குக்கும் இது ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கும். ஸோ கேடிஎம்லேருந்து இதுக்கு வச்சுருக்க நிக் நேமே பார்த்தீங்கன்னா கார்னர் ராக்கெட். ஸோ கார்னரில் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்ததுனால நீங்கள் ட்ராக் செட்டப்க்கோ இல்லை ஸ்ட்ரீட் செட்டப்க்கோ ஈஸியாக வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஸோ இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 வருது. அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.8 lakhs வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் ஒர்த்தான்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்டால் இது ஒர்த்து தாங்க. இதோட லுக்கு, நல்ல ரைட் கம்ஃபோர்ட் இருக்குது, சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஹேண்டிலிங் வேறு லெவலில் இருக்குது. வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்குமானா கண்டிப்பாக அது மட்டும் இல்லை. ஏன்னா இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்கு. இதில் இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷான பைக் வேணும், அதோட வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டியூக் 390 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதோட நம்ம இந்த ரிவ்யூவை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைக் அண்ட் பீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு பைக்கில், இன்னொரு ரிவ்யூவில், இல்லைன்னா இன்னொரு ரைடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய் பைக் அண்ட் பீஸ்ட். Answer to no, man, I still go, go, go.